ருத்ராட்சத்தை வாங்க வேண்டும் என்று இன்று தெரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. ருத்ராட்சம் வாங்கும்போது அது கையால் செய்யப்படாததாக பார்த்து சோதனை செய்து வாங்க வேண்டும். இயற்கையாக உண்டான ருத்ராட்சமாக இருக்க வேண்டும். ஒருமுகமுள்ள ருத்ராட்சம் கிடைப்பது மிக கடினம். சில ருத்ராட்சங்களில் உள்ள மற்ற முகங்களை அழித்துவிட்டு ஒரு முகத்தை மட்டும் விட்டுவிட்டு ஏகமுக ருத்ராட்சம் என்று விற்கிறார்கள். உண்மையான ஒருமுக ருத்ராட்சை கண்டுபிடிக்கும் வழி, ஒருமுக ருத்ராட்சத்தை உரைகளின் மேல் உரை போட்டால் தங்க நிறமாக இருப்பதுடன் அதை மற்ற ருத்ராட்சங்களுடன் சேர்த்து வைத்து பார்க்கும்போது மேல் நோக்கி வரும். மணியே உண்மை, அதுவே உயர்ந்தது என்று வேத ஆகம புராணங்கள் கூறுகின்றன. பாவங்களை கண்டிப்பதால் ருத்ராட்ச மாலை கண்டிகை என பெயர் பெறுது. ருத்ராட்சத்தின் மேல் பகுதி பிரம்மா, வட்ட வடிவமான நடுப்பாகம் ருத்ரன், கீழ்ப்பகுதி விஷ்ணு, இப்படி மும்மூர்த்திகளின் வடிவமாக இருப்பதால் ருத்ராட்சம் போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கும். ருத்ராட்சஸ்ய முகம் பிரம்மா பிந்து ருத்ர இதீரிதா விஷ்ணுபுச்சம் பவே செய்வ போகமோட்ச பலப்பிரதம் என்று தேவி பாகவதத்தில் ருத்ராட்சத்தின் சிறப்பு சொல்லப்படுகிறது. ருத்ராட்சங்களுக்கு நடுவில் வெள்ளியையோ அல்லது தங்கத்தையோ அல்லது முத்துக்களையோ அல்லது பவளத்தையோ வைத்து மாலையாக கட்டி அணியலாம். ருத்ராட்சங்கள் மாலையாக கட்டும்போது எல்லா ருத்ராட்சங்களும் ஒரே விதமான முகங்களாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். பலவிதமான முகங்களை உடைய ருத்ராட்சங்களை கோர்த்து மாலையாக அணியக்கூடாது. ஜபமாலையாக கோர்க்கும்போது ருத்ராட்சத்தின் மேல் பகுதியோடு மேல் பகுதியும், முகத்தோடு முகமாக, பின்பகுதியோடு பின்பகுதியுமாக பொருந்தும்படி கோர்க்க வேண்டும். அந்த ருத்ராட்சங்கள் 5 முகங்கள் உடையதாகவும் மேலே சிவப்பு, வெண்மை, கருமை முதலிய வண்ணங்களை உடையதாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட 25 ருத்ராட்சங்களை ஜபமாலையில் கோர்க்க வேண்டும். நடுவில் மேருவாக உள்ள ருத்ராட்சத்தை முகம் மேல் நோக்கி இருக்கும்படியாக நாகபாசத்தால் சேர்க்க வேண்டும். பஞ்சவிம்சதி பிச்சாட்சை பஞ்ச வக்திரை சகண்டகை என்று தேவி பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே ருத்ராட்சங்கள் வாங்கும் பொழுது நாம் எப்படி கவனமாக வாங்கி எப்படி அணிந்து கொள்வது என்பதை பற்றி இன்று தெரிந்து கொண்டோம். வாழ்க வளமுடன்.